ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ருசித்து மகிழ்வோம். இன்னைக்கு வந்து பட்டேல் பிளாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். டிக்கெட்டாரில் இருக்கு. ஸோ இங்கே வந்து போயிட்டு போய் இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அந்த ஒர்க்காக வந்தோம். ஸோ இங்கே வந்து லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ வாங்க போகலாம். இந்த பட்டேல் பிளாசாக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்ற வரதுக்கு முன்னாடி பின்னாடியே செரியன்ஸ் இருந்தது. ஸோ செரியன்ஸில் வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணதுனால அங்கே வந்து நமக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் அங்கே போய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பட் எங்களுக்கு அந்த செரியன்ஸ் வந்து அவ்வளோவா செட் ஆகலை. டுலூத் அண்ட் கம்மிங்கில் இருக்கிற ஸ்வானிங், அதாவது ஸ்வானியில் இருக்கிற செரியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே டெக்கட்டாரில் வந்து அவ்வளோ செரியன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக, அதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஒன்று மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அங்கே தான் சாப்பிட்டோமே தவிர, பட் மற்றபடி எங்களுக்கு வந்து அவ்வளோவா அது செட் ஆகலை. ஸ்நாக்ஸ் எல்லாம் சூடாகவும் இல்லை. கம்பேரிட்டிவ்லி மற்ற கடைகளில் நாங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து யூஸ்வலாகவே ஸ்நாக்ஸ் வந்து நல்லா சூடாக நல்லா இருக்கும். மற்ற கடைகளோட கம்பேர் பண்ணும்போது செரியன்ஸில் ஒரு ஸ்நாக் இதுவுமே வந்து 10 cents வந்து கம்மியாக இருந்தது. பட் ஸ்டில் நமக்கு வந்து வேணுமோ வேண்டாமோ அந்த டேஸ்ட் ஃபேக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹஸ்பண்டும் சன்னும் மட்டும் வந்துட்டு ஒரு எக் பஃப், ஒரு சமோசா, அதாவது கொஞ்சம் வெரைட்டியாக எல்லாமே வந்துட்டு ஒரு பீஸ் மட்டும் வாங்கிட்டு அது மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த அப்பிடைசர் மாதிரி நாங்கள் இங்கே சாப்பிட்டுக்கிறோம், அப்புறமா நைட் வந்து மொத்தமாக டின்னர் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து லைட்டாக எடுத்துட்டு போயிட்டோம், லஞ்ச் வெளில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தோசை, இட்லி அண்ட் மெதுவடா, சாம்பார் அந்த மாதிரி யூஸ்வலாக இந்த கடையில் கிடைக்கும்ல. ஸோ அது மாதிரி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்தோம். பட் ஒன்ஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோவா அங்கே வந்து செட் ஆகலை. அந்த கடை வந்து பெருசாக இருக்குது, பட் அவ்வளோ கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பியன்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இல்லை. சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க மட்டும் தான் சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடல. ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடியே தான் வந்து பட்டேல் பிரதர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அங்கே போய் ஜஸ்ட் பட்டேல் பிரதர்ஸை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ பட்டேல் பிரதர்ஸை சுற்றி பார்க்கறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ், அந்த பிளாசா வந்து பார்த்தீங்கனாலே பட்டேல் பிளாசா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து நம்மளோட ஷாப்ஸ் தான் வந்து நிறைய இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் பட்டேல் பிரதர்ஸில் வந்து உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து இந்த சட்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு கடை இருந்தது. ஹானஸ்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது, அது பக்கத்தில் சட்பட்டி இருந்தது. பட் ஹானஸ்ட் வந்து நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் சட்பட்டி பற்றி நான் நிறைய கேள்வியும் பட்டிருக்கேன். ஸோ அதனால் அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக தான் உள்ளே போன கதை. ஸோ உள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து சீட் நம்பர் கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த சீட்டில் வேணாலும் அந்த சீட் நம்பரோட போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபுட்டு வந்து அவங்க வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க. ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. சின்ன ரெஸ்டாரண்ட் தான், பட் ஃபுல் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். நீங்கள் வெஜிடேரியன் ஃபுட்டு வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நம்ம 90s வந்து நிறைய 90s ஒரு 80s லேட்டர் 80s வந்து நிறைய ஹிந்தி சாங்ஸ் வந்து போட்டு கேட்டுட்டு அந்த மாதிரி உட்காந்து நல்ல ஜாலியாக வந்து கேட்டுட்டு இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இந்த மென்யூ பார்த்தீங்கன்னா இதுதான், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. கூட்டமே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம். நாங்கள் போகும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லணும், அப்படியுமே பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜ் தாலி. உங்களுக்கு வந்து இந்த குஜராத்தி அண்ட் அந்த மாதிரி பஞ்சாபி தாலி அந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி தாலி மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். நாங்கள் வந்து எனக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால நான் தாலி மட்டும் தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அது மட்டும் ஆர்டர் பண்ணேன். பட் அங்கே இந்த டெசர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பயங்கர அட்ராக்டிவாக தான் இருந்தது. ஐஸ்கிரீம் தோசா அப்படின்னு சொல்லிட்டு மெனுவில் வந்து ஒன்று இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து போனால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் வந்து யோசிச்சு வச்சிருக்கோம். அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, வெறும் தாலி இவங்கெல்லாம் வந்து அவங்க ரொம்ப சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல கடை இங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நாங்களுமே இங்கேயே வந்து ட்ரை பண்ணியிருப்போம், அங்கே போய் செரியன்ஸ் சாப்பிட்ருக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வர வழியில் ஃபர்ஸ்ட் செரியன்ஸ் இருந்ததுனால நாங்கள் அங்கே உள்ள நுழைஞ்சிட்டோம். பட் அதுக்கப்புறம் வந்து எதேர்ச்சியாக வந்து வரும்போது தான் வந்து இந்த கடைக்கு வந்தோம். நல்லா ஒரு 10 minutes தாங்க வெயிட் டைம் இருந்தது. ஆர்டர் பண்ணிட்டு இந்த தாலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $16 அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. நீங்க அதுதான் ஆர்டர் பண்ணணும் இல்லை, அங்கே வந்து சோலே பட்டூரே அண்ட் நிறைய சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபேமஸாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் ஆஸ் அ ஹோல்லே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சிலதுக்கு நல்ல ரிவ்யூஸ் இருக்கு, ஒரு சிலதுக்கு வந்து ரிவ்யூஸ் அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ நீங்க வந்து அந்த ரிவ்யூஸ் வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து போங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஹானஸ்ட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பக்கத்துல இந்த சட்பட்டி. ஸோ எங்களோட தாலி வந்து வந்துருச்சு. தாலியில பார்த்தீங்கன்னா நான் வந்து வித் ரோட்டி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு சின்ன சாட் ஐட்டம், பாப்படி
சாட் மாதிரி ஒரு சாட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ரைஸ் இருந்தது, பாப்பட் இருந்தது, சோலே செம்ம டேஸ்ட்ல இருந்தது, அப்புறம் பாலக் பன்னீர் இருந்தது, அப்புறம் வந்து ஒரு பிளெயின் தால் ஒன்றும், மீட்டி கட்டி மீட்டி தால்னு சொல்லி அந்த குஜராத்தி தால் இருக்கும் இல்லைங்களா, அந்த தால் ஒன்றும், அதுக்கப்புறம் வந்து வால் தால் அப்படின்னு சொல்லி அதுவுமே வந்து இந்த மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் சைடில் வந்து நிறைய ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய தால், அந்த தால் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த ஷீரா அப்படின்னு சொல்லி பனானா ஷீரான்னு இருக்கும் இல்லைங்களா, அதாவது வாழைப்பழம் போட்டு நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் கேசரி வந்து வாழைப்பழத்தோட ஆட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் வந்து முட்டைகோஸ் அண்ட் பட்டாணி போட்டு கோபிக்கு சப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே எந்த ஒரு ஐட்டமுமே வந்து நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. எல்லா ஐட்டமுமே டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. சொன்ன மாதிரி காஸ்ட் வந்து $16 வந்தது. வித் டாக்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $16 அந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இந்த இதுல வந்து கொடுத்தாங்க. நீங்க பூரியோட வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைட்ல வர டிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கடி அந்த மாதிரிலாம் வந்து வருது. ஐ திங்க் பிக்கிள் கூட இருந்தது இதுல வந்து அடியில இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்லைட்டா பிக்கிள் வச்சு ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அந்த தாலி வந்து நீங்க உங்களுக்கு எல்லா ஃபிளேவர்ஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம 2-3 இது கூட அழகா மிஸ்மேட்ச் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிறது சூப்பரா இருக்கும். ஓகே, இது வந்து பட்டேல் பிளாசா, டிக்கெட்டோரா டிக்கெட்டோர்ல இருக்கும், டிக்கெட்டோர்ல இருக்கும் பட்டேல் பிளாசா. ஸோ சைனீஸ் தாபா, அப்புறம் அது வந்து மசாலா இடம் வந்து ஏதோ ஒரு மசாலா ஆத்தென்டிக் இந்தியன் குசின் அங்க ஓபன்ல இருக்கானே தெரியலையே. ஒரு நிமிஷம். ஓகே, சைனீஸ் தாபா, அப்புறம் மசாலா ஆத்தென்டிக் இந்தியன் குசின், அப்புறம் கன்வீனியன்ஸ் ஸ்டோர். இந்த இடம் முழுக்க ரெனோவேஷன் நடக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டேல் பிரதர்ஸ், அது போர்டு இல்லாம இருக்காங்க, பக்கத்துல போனா தெரியும். பட்டேல் பிரதர்ஸ் கம்மிங் ஏரியாவில் ஸ்வானியில் இருக்கிற பட்டேல் பிரதர்ஸ் கம்பேர் பண்ணும்போது குட்டி தான், பட் ஓகே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் 2-3 சலான் பக்கத்தில் ஹானஸ்ட் பக்கத்தில் சட்பட்டி ரெஸ்டாரண்ட், அது வந்து ஃபுல் வெஜிடேரியன். ஹானஸ்ட் அண்ட் சட்பட்டி வந்து பியோர் வெஜிடேரியன். சட்பட்டியில் தான் இப்போ நாங்கள் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. நம்ம என்ன சாப்பிட்டோம், வெஜ் தாலி மட்டும் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். சட்பட்டி நல்லாயிருக்கு. சட்பட்டி பக்கத்தில் இந்த பக்கம் வாங்க, சட்பட்டி பக்கத்தில் வந்து ஐ திங்க் கோகுல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஒரு பான் ஷாப், அப்புறம் ஏதோ ஹலால் மீட் இருந்தது அந்த சைடில். பட் நிறைய வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் இருக்கு இங்கே. ஹானஸ்டும் வெஜிடேரியன் தான். இங்கே வந்து இப்போ கைலாஷ் பிரபாத் இருந்தது, கைலாஷ் பிரபாத் இல்ல பர்பத் அதுக்கு ராயல் ஸ்வீட்ஸ், பான் கார்னர், அப்புறம் செல்டெக், நிறைய செல்ஃபோன் கடை. இது எப்படின்னா வந்து மும்பையில் ஒரு காம்ப்ளெக்ஸ்குள்ளே நுழைஞ்சோம் அப்படின்னா எப்படி எல்லா கடையும் இருக்குமோ அந்த மாதிரி மும்பை, அகமதாபாத், குஜராத், ப்ராபப்ளி டெல்லி என்னன்னா ரொம்ப கிராம்ப்டாக இருக்கும். இங்கே யூஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியா கிராம்ப்டாக தான் இருக்குது, வேணுமோ பட் நல்லா இருக்குது. இந்த சென்ஸ் வந்தீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். விநாயகர் சதுர்த்திக்காக எல்லாம் அழகழகாக விநாயகர் பொம்மை எல்லாம் வந்து சூப்பராக டெக்கரேட் ஆகி சூப்பராக இருக்குது. டிக்கெட்டோர் சைடு இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணோன்னா வந்து ட்ரை பண்ணுங்கள். சட்பட்டி வந்து சூப்பராகவே இருந்தது, ஆம்பியன்ஸும் நல்லா இருந்தது. பார்க்கிங் சூப்பராக இருக்குது, பார்க்கிங் நிறையவே இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக பார்க் பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஏரியா நல்லாயிருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன்னால ஒரு மாதிரி இருக்குது. எஸ், அங்கே ஒரு பான் கடை இருக்குது. பான் அதாவது ப்ராப்பராக வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபீலிங் வரணும்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த பான் வந்து துப்பி அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா அதெல்லாமும் சூப்பராக இருக்குது. அதுவும் இருக்குங்க. பானோட அந்த துப்பின இது நீங்கள் சிக்காகோவில் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து அதெல்லாமும் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் தேர். அது கரெக்டாக எப்படி சொல்லணும்னா இந்தியாவுக்கு போக முடியல, ஆனால் இந்தியாவோட ஃபீலிங் வரணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு போங்க, நல்லா இருக்குது. ஷாப் கூட இருக்கு. ஆமாம், அங்கே கூட நம்ம ஒன்று பார்த்தோம்ல, ஜாவேரி பசார் ஜுவல்லர்ஸ்னு இங்கே இருக்கே, நிறைய ஜுவல்லரி ஷாப். அப்படி பார்த்தா இந்த இதில் இதோட பேக் சைடில் செரியன் சூப்பர் மார்க்கெட் இருக்கு. திஸ் என்டையர் பிளாசா இஸ் கால்ட் பட்டேல் பிளாசா. ஆமாங்க, தோசா மிஷின், ஆட்டோமேட்டிக் தோசா மிஷின் யாருக்காவது வேணும்னா எவ்வளோ பணம்? $300 ஐ திங்க். $300 அது கூட ஒரு கடையில் வச்சுருக்காங்க இங்கே. எஸ், சாரி சென்டர் எல்லாம். இதோட பேக் சைடில் வி ஹேட் செரியன்ஸ். ஐ வாசன் இம்ப்ரெஸ் தட் மச். அவ்வளோ ஒன்றும் சூப்பராக இல்லை. ஐ திங்க் டுலூத் செரியன் அண்ட் ஒன் இன் ஸ்வானி இஸ் வெரி குட் கம்பேரிட்டிவ்லி. பட் இங்கே அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் பட்டேல் பிரதர்ஸுமே இங்கே கிராம்ப்டு தான். பட் ஃபுட்டு வந்து இந்த ஏரியாவில் சூப்பராக இருக்குது. ஃபுட் இஸ் வெரி குட்.
ஸோ நான் காமிச்ச மாதிரி ஒரு சைடில் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் இருந்தது. அதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கைலாஷ் பர்பத்னு ஒரு இடம் காமிச்சு இல்லைங்களா, அதோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ஷாப்ஸ் நிறைய இருந்தது. இங்கே வந்து நம்மளோட சல்வார்ஸ் குர்த்திஸ் எல்லாமே வந்து சேலில் வந்து போட்டிருந்தாங்க. $35 அண்ட் இங்கே $35-40, $50, $25 அப்படிலாம் கூட நிறைய இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளோட சுடிதார் சல்வார் அந்த மாதிரி ஃபுல் செட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி செட்டாகவே இருந்தது. ஸோ இதில் நான் வந்து ரொம்ப யூனிக் நான் பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸல் கூட கிடைச்சிரும். 2XL 3XLலாம் வந்து இங்க அவ்வளோவா வந்து கிடைக்கவே கிடைக்காது. இங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 4XL 5XL இன்னும் நான் இந்த கடைக்குள்ளெல்லாம் ஃபுல்லாலாம் போய் பார்க்கல, நாங்க அன்னைக்கு டைம் இல்லாததுனால. ஸோ வெளியில இருந்து பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா 4XL 5XLன்னு எல்லா விதமான அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சல்வார்ஸ், குர்த்திஸ், நல்ல அதாவது பிளெயின் சிம்பிள் டிசைன்ஸும் இருந்தது. அட் த சேம் டைம் நமக்கு வந்து நிறைய ஒர்க் வச்சு இருக்கணும்னாலும் இருந்தது. அண்ட் இந்த கடைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நம்ம ஊர் ஜுவல்லரி மாதிரியும் இருந்தது. நான் வந்து இன்னொரு தடவை கண்டிப்பாக இந்த பிளாசா விசிட் பண்ணும்போது இந்த கடைக்குள்ளெல்லாம் போய் முடிஞ்ச வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா நான் எடுத்து போடுறேன். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் உள்ளுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குனாலும் வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இவ்வளோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நான் வந்து இந்த ஊர்ல வந்து இப்பதான் ரீசன்ட் டைம்ஸ்ல தான் நான் பாக்குறேன். அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து வெறும் குர்த்திஸ் மட்டும், வேரியஸ் குர்த்திஸ் இருந்தது. இந்த ஒயிட்ல வந்து ரெட் கலர் எம்ப்ராய்டரி போது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. இந்த குர்த்திஸ்ல வந்து 3 for $100 அப்படின்னு சொல்லிட்டு சேல்ல வந்து போட்டிருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் வேரியஸ் சைசஸ்லயும் இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்க பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்காது, சைசஸ் இருக்காது, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். பட் இப்போ வந்து இந்த ஏரியால வந்து இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து நான் விசிட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் பர்சனலா வந்து பார்த்தது இல்லை. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நம்ம வந்து நம்ம ஊருக்கு வந்து நம்மளால போக முடியல, ஆன்லைன்ல என்னால பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சினாரியோ இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கிடைக்கிற அதே குவாலிட்டியில வந்து கிடைக்குது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துலயே ஒரு கடையில வந்து விநாயகர் சதுர்த்தி சேர நான் வந்து போயிருந்தேன். ஸோ அழகா வந்து அந்த பூஜைக்கு தேவையான விநாயகர், அதுக்கப்புறம் வந்து அந்த ஷாப்குள்ளேயே மிக்சி, கிரைண்டர் எல்லாமே இருந்தது. அதுக்கு பக்கத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாவார்ச்சி பிரியாணி இருக்கு இல்லைங்களா, அதோட ஷாப்புமே வந்து அதே இடத்துல அதே காம்ப்ளெக்ஸ்ல கீழே இருந்தது. ஸோ நான் முதல்ல காமிச்ச மாதிரி இந்த காம்ப்ளெக்ஸ்ல வந்து ஃபுட்டு வந்து நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன் ஆப்ஷன்ஸ் இருக்கு அண்ட் ரேட்டிங்ஸுமே ஒரு சில கடைகளுக்கு வந்து நல்லா தான் இருக்கு. இது வந்து மாடிக்கு வந்திருக்கோம். மாடியில ஃபர்ஸ்ட் ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆட்டோமேட்டிக் தோசா மிஷின் வந்து வச்சிருந்தாங்க. $300 என்னமோ வந்து போட்டிருந்தாங்க. உள்ளுக்குள்ள நாங்க போய் பார்க்கல. பட் அந்த ஆட்டோமேட்டிக் தோசா மிஷின் வந்து இப்போ ஆன்லைன்ல வந்து நிறைய இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் போட்டுட்டே இருக்காங்க. அந்த ஆட்டோமேட்டிக் தோசா மிஷின் வந்து அங்க வந்து வச்சிருந்தாங்க. பிளஸ் அங்க வந்து கிரைண்டர்ஸ் அண்ட் நம்மளோட நார்மல் மிக்சர் கிரைண்டர் அது எல்லாமே வந்து அங்க வந்து இது பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கைலாஷ் பர்பத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து புஃபே இருந்தது. வீக்கெண்ட்னா வந்து டெஃபினட்டா வந்து புஃபே இருக்கும். அதுக்கு வந்து டைமிங்ஸ் அழகா போட்டு அந்த மாதிரி நீங்க புஃபே மாதிரி ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடைக்கு வாங்க. இந்த கடையோட ரிவ்யூமே நல்லா தான் இருந்தது. இந்த கடையோட டைமிங்ஸ் வந்து இங்க நான் காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் தான் வந்து அந்த கடையோட டைமிங்ஸ். சாட்டர்டே, சண்டேஸ் எல்லா நாளுமே இருக்கு. அண்ட் புஃபே வந்து பாத்தீங்கன்னா வீக் டேனா $15.99, வீக் எண்ட் அப்படின்னா வந்து $18.99. அதாவது ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து $18.99க்கு வந்து லஞ்ச் புஃபே வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த vlog வந்து இதோட நான் வந்து முடிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை வந்து எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.